பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல்லாகிபத்துல் முத்தகீன். அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள், உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று மஸ்ஜிதே மாமூர் பள்ளி ரஹ்மத் நகர் கோட்டக்கப்பத்திலிருந்து குரானின் குரல் பொருள் என்ற தலைப்பிலிருந்து பேசும் ஒரு வசனம், குரான் வசனம் மற்றும் ஒரு நபிமொழி. குரான் வசனம் 91வது அத்தியாயத்திலிருந்து 9வது வசனமாக, கது அஃப்லஹ மன் ஸக்காஹ, அதாவது திட்டமாக ஆன்மாவாகிய அதை தூய்மைப்படுத்தியவன் வெற்றியடைந்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே உள்ளத்தை சுத்தம் செய்வதில் மிகவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். அதுபோக நபிமொழி என்ன கூறுகிறது என்றால், தூய உள்ளத்துடன் குறைவான அமல்களும் போதுமானது என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எல்லா அமல்களுக்கும் நாம் நன்மை பெறுவதற்கு தூய உள்ளம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்த அல்லாஹ்வுடைய ஜிக்ரை நாம் அதிகம் செய்தாலே உள்ளம் தூய்மை அடைந்துவிடும் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அது அளவுக்கு அதிகமாக ஜிக்ர் செய்ய வேண்டும். ஜிக்ர் செய்யும்போது ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு ஜிக்ர் செய்தால் உள்ளம் சீக்கிரமாக தூய்மை அடைந்துவிடும். எனவே அதற்கப்புறம் நாம் எந்த ஒரு அமலும் நன்மை பெற்றுத்தரும் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த இரண்டு விஷயத்தையும் குறைந்தபட்சம் உங்களது குடும்பத்தின் எத்தி வையுங்கள் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.